வெல்கம் டு ஜேடிவி அகாடமி. இந்த வீடியோவில் 9th புவியியல் யூனிட் 1ல் இருக்கிற கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். யூனிட் நேம் நிலக்கோளம் 1 புவி அகச் செயல்முறைகள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், புவி தன்னுள் எத்தனை கோளங்களை உள்ளடக்கியுள்ளது? 4. என்னென்னதுன்னா நிலக்கோளம், வளிக்கோளம், நீர்க்கோளம், உயிர்கோளம். புவியானது பாறையினால் ஆன பந்து போன்ற அமைப்புடையதால் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நிலக்கோளம். ஸோ அதுக்கு இன்னொரு பேர் பாறைக்கோளம். நீரினால் சூழப்பட்ட பகுதியை நீர்க்கோளம் எனவும், காற்றால் சூழப்பட்ட பகுதி வளிக்கோளம் எனவும், இம்மூன்று கோளங்களும் சந்திக்கும் இடத்தில் உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலை உள்ளதால் இப்பகுதி உயிர்கோளம் எனப்படுகிறது என்று வரையறுத்தவர் ஆர்தர் ஹோம்ஸ். புவியின் மேற்பரப்பின் மொத்த பரப்பளவு 510 மில்லியன் சதுர கிலோமீட்டர். புவியின் திடமான மேற்பரப்பு பாறைக்கோளம். புவியை சூழ்ந்துள்ள வாயுக்களால் ஆன மெல்லிய அடுக்கு வாயுக்கோளம். புவியின் மேற்பரப்பில் உள்ள பெருங்கடல்கள், ஆறுகள், ஏரிகள் மற்றும் நீராவி போன்றவற்றால் ஆன நீர்ப்பகுதி நீர்க்கோளம். உயிரினங்கள் வாழும் அடுக்கு உயிர்கோளம். பாறைக்கோளத்தின் ஒரு பகுதி மண்கோளம். ஸோ பாறைக்கோளம் அப்படின்னு சொல்கிறத ஒரு பகுதி மண்கோளமாக அப்படி மண்கோளம். பாறைக்கோளம் வாயுக்கோளம் மற்றும் நீர்க்கோளம் மற்றும் உயிர்கோளம் சந்திக்கும் இடத்தில் காணப்படுவது மண்கோளம். புவியின் உள்ளமைப்பு எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? 3. என்னென்னதுன்னா மேலோடு, கவசம், கருவம். பாறைக்கோளம் மற்றும் புவி மேலோடு ஆகிய இரண்டும் வெவ்வேறானவை. ஸோ புவி மேலோடு அப்படிங்கிறது வேற, பாறைக்கோளம் அப்படிங்கிறது வேற. ஸோ ரெண்டும் வெவ்வேறானவை. புவி மேலோட்டினையும் கவசத்தின் மேற்பகுதியையும் உள்ளடக்கியது பாறைக்கோளம். புதன், வெள்ளி மற்றும் செவ்வாய் கோள்களின் பாறைக்கோளம் புவியின் பாறைக்கோளத்தை விட தடிமனாகவும் கடினமாகவும் உள்ளது. நாம் வாழும் புவியின் மேலடுக்கு புவி மேலோடு. புவி மேலோடு எவ்வளவு பரவியுள்ளது? 5 முதல் 30 கிலோமீட்டர் வரை. கடலடி தளத்தை விட கண்ட பகுதிகளில் உள்ள புவி மேலோடானது அதிக தடிமனுடன் காணப்படுகிறது. புவி மேலோட்டினை எவ்வாறு பிரிக்கலாம்? 2 பிரிக்கலாம். என்னென்னா கண்ட மேலோடு, கடலடி மேலோடு. புவி மேலோட்டில் அதிகம் காணப்படுவது சிலிக்கா, அலுமினியம். சிலிக்கா மற்றும் அலுமினியம் அதிகம் காணப்படுவதால் புவி மேலோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சியால். புவி மேலோட்டிற்கு கீழே உள்ள பகுதி கவசம். கவசத்தின் தடிமன் சுமார் 2900 கிலோமீட்டர். கவசத்தில் அதிகம் காணப்படுவது சிலிக்கா மற்றும் மெக்னீசியம். சிலிக்கா மற்றும் மெக்னீசியம் அதிகம் காணப்படுவதால் கவசம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சிமா. கவசத்தின் மேற்பகுதியில் பாறைகள் திடமாகவும் கீழ்ப்பகுதியில் உருகிய நிலையிலும் உள்ளது. புவியின் உட்புறத்தில் உருகிய நிலையில் உள்ள பாறை குழம்பு மேக்மா. புவியின் கவசத்திற்கு கீழ் புவியின் மையத்தில் அமைந்துள்ள அடுக்கு கருவம். கருவத்தில் அதிகம் காணப்படுவது நிக்கலும் இரும்பும். நிக்கலும் இரும்பும் அதிகம் காணப்படுவதால் கருவம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நைஃப். கருவம் எத்தனை அடுக்குகளை கொண்டுள்ளது? 2. உட்கருவம், வெளிக்கருவம். உட்கருவம் திடநிலையிலும் வெளிக்கருவம் திரவ நிலையிலும் இருக்கும். புவியீர்ப்பு விசைக்கு காரணம் கருவத்தில் அதிகமாக இரும்பு காணப்படுவதால். புவி தன் அச்சில் சுழலும் போது திடநிலையில் உள்ள உட்கருவத்தின் மேல் திரவ நிலையில் உள்ள வெளிக்கருவம் சுழலுவதால் ஏற்படுவது காந்தப்புலம். ஸோ இந்த காந்தப்புலம் தான் காந்த திசை காட்டும் கருவி செயல்பட காரணம். 2011 வரை உலகிலேயே மிக ஆழமான பகுதி ரஷ்யாவின் மர்மான்ஸ்கில் உள்ள கோலா சூப்பர் டீப் போர்ஹோல். இதோட ஆழம் பார்த்தீங்கன்னா 12262 மீட்டர்.
2012 மிக ஆழமான பகுதி என்ற அந்தஸ்தை பெற்றிருப்பது? Z44 சாவியோ கிணறு, ரஷ்யா. இதோட ஆழம் 12376 மீட்டர். Z44 சாவியோ கிணறு துபாயில் உள்ள புர்ஜ் கலிஃபாவை விட எத்தனை மடங்கு அதிகம்? 15 மடங்கு அதிகம். பாறைகளின் உறைவிடம் புவி மேலோடு. தாதுக்களின் கலவை பாறை. ஸோ பாறை தாதுக்களின் கலவையால் உருவாகிறது இந்த பாறை. ஸோ பாறைகள் கிரானைட் போன்று திடமாகவோ, களிமண் போன்று மென்மையாகவோ, மணல் போன்று துகள்களாகவோ இருக்கும். பாறைகளை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 3 பிரிக்கலாம். என்னென்னா தீப்பாறை, படிவு பாறை, உருமாறிய பாறை. இக்னிஸ் என்ற லத்தீன் சொல்லின் பொருள் நெருப்பு. புவியின் உள்ளாழத்தில் பாறைகள் உருகிய நிலையில் காணப்படுவது? பாறை குழம்பு. பாறை குழம்பானது புவியின் மேலோட்டில் வெளிப்படுவது? லாவா. பாறை குழம்பு வெப்பம் தணிவதால் குளிர்ந்து பாறையாகிறது. குளிர்ந்த பாறைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தீப்பாறைகள். தீப்பாறைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? முதன்மை பாறைகள் என்றும் தாய் பாறைகள் என்றும் அழைக்கப்படுகிறது. தக்கான பீடபூமி எதனால் ஆனது? தீப்பாறைகளால் உருவானது. ஸோ தீப்பாறைகளுக்கு உதாரணம் கருங்கல், பசால்ட். செடிமெண்ட் என்ற லத்தீன் சொல்லிற்கு பொருள் படிதல். பாறைகள் சிதைவுற்று துகள்களாகி ஆறுகள், பனியாறுகள், காற்று போன்றவற்றால் கடத்தப்பட்ட படிவுகள் அடுக்கடுக்காக படிய வைக்கப்படுவது? படிவு பாறை. படிவு பாறைகளுக்கு உதாரணம் மணற்பாறை, சுண்ணாம்பு பாறை, சுண்ணாம்பு, ஜிப்சம், நிலக்கரி மற்றும் கூட்டுப்பாறைகள். முழுவதும் பாறைகளை குடைந்து உருவாக்கப்பட்ட நகரம் பெட்ரா. அப்படிங்கிற நகரம் எங்கே இருக்குதுன்னா ஜோர்டானில் உள்ளது. பாறைகளை குடைந்து உருவாக்கப்பட்ட கட்டிடக்கலை சான்றுகள் இந்தியாவில் எங்குள்ளது? மகாராஷ்டிராவில் உள்ள அஜந்தா மற்றும் எல்லோரா குகைகள், கர்நாடகாவில் உள்ள ஐஹோல், பதாமி கோயில்கள், ஒடிசாவில் உள்ள கோனார் கோயில், தமிழ்நாட்டில் உள்ள மாமல்லபுரம் கோயில். மெட்டமார்பிக் என்ற சொல்லின் பொருள் உருமாறுதல். தீப்பாறைகளும் படிவு பாறைகளும் அதிக வெப்பத்திற்கும் அழுத்தத்திற்கும் உட்படும் போது அதனுடைய அமைப்பும் குணாதிசயங்களும் மாற்றமடைகின்றன. இவ்வாறு உருவாகும் பாறைகள் உருமாறும் பாறைகள். தீப்பாறை, படிவு பாறை, உருமாறிய பாறைகள் ஒரு அமைப்பிலிருந்து மற்றொன்றாக உருமாற்றம் அடைவது? பாறை சுழற்சி. தீப்பாறைகளுக்கு உதாரணம் கிரானைட், பசால்ட். இந்த தீப்பாறைகள் எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னா கட்டிடம் கட்டுவதற்கு, சாலைகள் அமைப்பதற்கு. படிவு பாறைகளுக்கு உதாரணம் ஜிப்சம், சுண்ணாம்புகள். எதுக்கு பயன்படுதுன்னா சுவர் பலகை, சிமெண்ட் மற்றும் பாரிஸ் பிளாஸ்டர் தயாரிக்க, இரும்பை சுத்திகரிக்க. உருமாறிய பாறைகளுக்கு உதாரணம் வைரம், பளிங்கு கற்கள். எதுக்கு பயன்படுதுன்னா ஆபரணம் செய்ய, கட்டிடம் கட்டுவதற்கு, சிற்பங்கள் செதுக்க. புவியில் உள்ள பொருட்களின் மீது அழுத்தத்தையும் மறு உருவாக்கத்தையும் ஏற்படுத்தி புவி மேற்பரப்பில் உள்ள பொருட்களின் மீது மாற்றத்தை உண்டாக்குவது? புவிப்புற செயல்முறைகள். புவியின் உட்பகுதியிலிருந்து புவியின் மேற்பரப்பை நோக்கி செயல்படும் விசைகள் அகச்செயல்முறைகள். புவிப்புற செயல்முறை காரணிகள் ஆறுகள், பனியாறுகள், காற்று, அலைகள். புவி அகச்செயல்பாடு காரணிகள் எரிமலை. புவித்தட்டுகள் எவ்வாறு பிரிக்கப்படுகிறது? பெரிய புவித்தட்டு, சிறிய புவித்தட்டு. புவித்தட்டு எதன் மீது மிதந்து கொண்டிருக்கிறது? கவசத்தின் மேல். புவித்தட்டுகள் ஒன்றுடன் ஒன்று மோதுவதால் மலைத்தொடர்கள் மற்றும் ஒழுங்கற்ற நிலத்தோற்றங்கள் நிலப்பரப்பிலும் கடலடி தளத்திலும் உருவாகின்றன. இந்நிகழ்வு புவித்தட்டுகளின் நகர்வு. புவித்தட்டுகள் நகர்விற்கு காரணம் கவசத்தில் காணப்படும் வெப்ப சக்தி. புவி அதிர்ச்சிக்கும் எரிமலை வெடிப்பிற்கும் காரணம் புவித்தட்டு நகர்வுகள். புவித்தட்டு விளிம்புகளின் வகைகள் 3 என்னென்னா இணையும் எல்லை, விலகும் எல்லை, பக்க நகர்வு எல்லை. புவி
புவித்தட்டுகள் ஒன்றுடன் ஒன்று மோதும்போது சில நேரங்களில் கீழ்நோக்கு சொருகுதல் நிகழ்வு நடைபெறும் பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? புவித்தட்டுகள் அமிழ்தல் மண்டலம். புவித்தட்டுகள் ஒன்றை விட்டு ஒன்று விலகும் போது மேக்மா எனப்படும் பாறை குழம்பு எதிலிருந்து வெளிப்படுகிறது? புவி கவசத்திலிருந்து. புவித்தட்டுகள் ஒன்றுக்கொன்று கிடையாக பக்கவாட்டில் நகர்தல், பக்கவாட்டு நகர்வு. இணையும் புவித்தட்டு எல்லைக்கு உதாரணம் மடிப்பு மலைகள். ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டு இமாலயாஸ். விலகும் எல்லைக்கு உதாரணம் நடு அட்லாண்டிக் ரிட்ஜ். பக்க நகர்வு எல்லைக்கு உதாரணம் சான் ஆண்ட்ரஸ் பிளவு. கிடைமட்ட அழுத்த விசையின் காரணமாக புவித்தட்டுகள் மேலும் கீழும் நகர்வதால் உண்டாவது மடிப்புகள். பாறைகள் ஏற்பட்ட மடிப்பின் காரணமாக உருவாகும் அலைகள் மடிப்பு மலைகள். புவித்தட்டுகளின் அசைவினால் பாறைகளின் மீது அழுத்தம் மற்றும் இறுக்கம் ஏற்பட்டு அவை விரிவடைகிறது. அதனால் பாறைகளில் விரிசல்கள் தோன்றுகின்றன. இப்பாறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விரிசல் பிளவுகள். கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள பிளவு பள்ளத்தாக்கு இதற்கு மிகச்சிறந்த உதாரணம். 250 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் கோண்டுவானா நிலப்பகுதியின் ஒரு பகுதியாக இருந்த இந்திய புவித்தட்டானது எந்த கண்டங்களுடன் இணைந்திருந்தது? ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா மற்றும் தென் அமெரிக்கா. ஆதியில் கோண்டுவானா நிலப்பகுதி டேஷ் நோக்கி நகர்ந்தது? வடக்கு நோக்கி. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் இந்தியா டேஷ் கண்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது? கோண்டுவானா. இந்திய தட்டும் யுரேசியன் தட்டும் எந்த எல்லையில் மோதிக்கொண்டதால் மலையாக்க மண்டலம் உருவாகியது? இந்திய நேபாள எல்லையில். உலகின் மிக உயரமான பீடபூமி திபெத் பீடபூமி. புவிக்குள் புவி அதிர்வு உருவாகும் புள்ளி புவி அதிர்ச்சி கீழ்மையம். புவி அதிர்ச்சி கீழ்மையத்தின் நேர் உயரே புவியின் மேற்பரப்பில் அமைந்துள்ள மையம் மேல் மையம். புவி அதிர்ச்சியின் தாக்கம் எங்கு அதிகம் காணப்படுகிறது? புவியின் மேல் மையத்தில். புவி அதிர்வலைகளின் தன்மைக்கேற்ப எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? 3. என்னென்னா முதன்மை அலைகள் அல்லது பி அலைகள், இரண்டாம் நிலை அலைகள் அல்லது எஸ் அலைகள், மேற்பரப்பு அலைகள் அல்லது எல் அலைகள். புவியோட்டினை முதலில் வந்தடையும் அலைகள் முதன்மை அலைகள். திட திரவ வாயுக்களின் வழியே பயணிக்கும் அலை முதன்மை அலை. முதன்மை அலையின் சராசரி வேகம் வினாடிக்கு 5.6 கிலோமீட்டர் முதல் 10.6 கிலோமீட்டர் வரை. புவி அதிர்வு அளவையை கண்டுபிடித்தவர் CF வெக்டர். புவி மேல் மையத்திலிருந்து வெளிப்படும் சக்தியையும் புவி அதிர்வின் தீவிரத்தையும் அறிந்து கொள்ள பயன்படுவது புவி அதிர்வு அளவை. சிலி நாட்டில் 1960ஆம் ஆண்டு பயோ என்ற இடத்தில் பதிவான புவி அதிர்ச்சியின் அளவு 9.5 வெக்டர். திடப்பொருட்களின் வழியாக மட்டுமே பயணிக்கும் அலை இரண்டாம் நிலை அலை அல்லது எஸ் அலைகள். பயணிக்கும் திசைக்கு செங்குத்தாக புவியில் அசைவினை ஏற்படுத்தும் அலைகள் இரண்டாம் நிலை அலைகள். இரண்டாம் நிலை அலைகளின் சராசரி வேகம் வினாடிக்கு 1 கிலோமீட்டர் முதல் 8 கிலோமீட்டர் வரை. புவியின் மேற்பரப்பில் நீண்ட தூரம் பயணம் செய்யும் அலைகள் மேற்பரப்பு அலைகள் அல்லது எல் அலைகள். அதிக அளவில் அழிவை ஏற்படுத்தும் அலைகள் மேற்பரப்பு அலைகள். மேற்பரப்பு அலைகளின் சராசரி வேகம் வினாடிக்கு 1 கிலோமீட்டர் முதல் 5 கிலோமீட்டர் வரை. புவி அதிர்வுகளை பதிவு செய்யும் கருவிக்கு பெயர் நில அதிர்வு அளவை படம் அல்லது நில அதிர்வு மானி. நில அதிர்வு பற்றிய படிப்பிற்கு பெயர் நில அதிர்வியல். சீஸ்மாலஜி. சுனாமி என்பது எந்த மொழி சொல்? ஜப்பானிய சொல். அதுக்கு அர்த்தம் என்னன்னா துறைமுக அலைகள். ஆழிப்பேரவையின் சராசரி வேகம் மணிக்கு 500 கிலோமீட்டர். ஆழிப்பேரவையின் நீளம் 6000 கிலோமீட்டருக்கு மேல். இந்திய பெருங்கடலில் 2004இல் புவி அதிர்ச்சியால் ஏற்பட்ட ஆழிப்பேரவை
உலகில் பேரழிவை ஏற்படுத்திய இயற்கை பேரிடர்களில் எத்தனையாவது இடத்தை பெறுகிறது? 6வது இடம். 2004 டிசம்பர் 26 இந்திய பெருங்கடலில் ஆழிப்பேரலை உண்டாக காரணம் இந்திய ஆஸ்திரேலிய தட்டு யுரேசிய தட்டின் கீழே அமிழ்ந்ததற்கு இது காரணம். இது ரிக்டர் அளவில் 9ஆக பதிவானது. புவியின் உட்பகுதியில் திட திரவ வாயு நிலையில் உள்ள பாறை குழம்பு துவாரம் வழியாக புவியின் மேற்பரப்பில் உமிழ்தல். எரிமலை வெடிப்பு. புவியின் மேற்பரப்பில் வெளியேற்றப்பட்ட பாறை குழம்பு லாவா. புவிக்கு அடியில் பெரிய அளவில் காணப்படும் கற்குழம்பு குளம் பாறை குழம்பு தேக்கம். எரிமலை வெடிப்பின் போது வாயுக்கள், புகை, நெருப்பு மற்றும் பாறை குழம்பு வெளியேறுவதற்கான வழிகள் துவாரங்கள். துவாரங்கள் வழியாக வெளியேற்றப்பட்ட பாறை குழம்பு ஒரு கூம்பு வடிவ நிலத்தோற்றத்தை உருவாக்குகின்றது. இதன் பெயர் எரிமலை கூம்புகள். எரிமலை உச்சியில் காணப்படும் கிண்ணம் போன்ற வடிவமுடைய பள்ளம் எரிமலை வாய். வல்கனோ என்ற சொல்லின் பொருள் ரோமானிய நெருப்பு கடவுள். எரிமலைகள் செயல்படும் காலத்தை அடிப்படையாக கொண்டு எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 3. என்னென்னா செயல்படும் எரிமலை, உறங்கும் எரிமலை, தனிந்த எரிமலை. நிரந்தரமாக தொடர்ந்து எரிமலை குழம்புகளையும் துகள்களையும் வாயுக்களையும் வெளியேற்றி கொண்டே இருக்கும் எரிமலைகள் செயல்படும் எரிமலைகள். ஸோ இந்த செயல்படும் எரிமலைகளுக்கு எடுத்துக்காட்டு செயின்ட் ஹெலன்ஸ் எரிமலை அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இருக்குது. நீண்ட காலமாக எரிமலை செய்கைகள் ஏதும் இல்லாமல் காணப்படும் எரிமலைகள் உறங்கும் எரிமலை. ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டு ஃபியூஜி எரிமலை ஜப்பான். அதிகமாக உயிர் சேதமும் பொருட்சேதமும் ஏற்படுத்தும் எரிமலை உறங்கும் எரிமலை. எவ்வித எரிமலை செயல்பாடுகளுமின்றி காணப்படும் எரிமலைகள் தனிந்த எரிமலைகள். ஸோ அதற்கு எடுத்துக்காட்டு கிளிமஞ்சாரோ எரிமலை தான்சானியா. எரிமலைகளின் வடிவம் மற்றும் அதிலுள்ள கலவைகளின் அடிப்படையில் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? 3. என்னென்னா கூட்டு எரிமலை, கும்மட்ட எரிமலை, கேடய எரிமலை. அடுக்கு எரிமலை என்று அழைக்கப்படும் எரிமலை கூட்டு எரிமலை. எரிமலை செய்கையின் போது வெளிவந்த சாம்பல், கடின பாறை குழம்புகள் மற்றும் நுரைக்கற்களான படிவுகள் அடுக்கடுக்காக அமைந்து காணப்படும் எரிமலை கூட்டு எரிமலை. இது வந்து கூம்பு வடிவில் காணப்படும். இதற்கு உதாரணம் ஃபியூஜி எரிமலை ஜப்பான். சிலிக்கா அதிகமுள்ள எரிமலை குழம்பு அதிக பிசுபிசுப்புடன் வெளியேறுவதால் நீண்ட தூரத்திற்கு பரவ முடியாமல் எரிமலை வாய்க்கு அருகிலேயே வட்ட வடிவத்தில் படிந்து சிறு குன்று போல காணப்படும் இந்த எரிமலை கும்மட்ட எரிமலை. உதாரணம் பாரிக்யூட்டின் எரிமலை மெக்சிகோ. அதிக பிசுபிசுப்புடன் கூடிய பாறை குழம்பு அனைத்து திசைகளிலும் வழிந்தோடி கேடயம் போன்ற வடிவத்தில் மென் சரிவுடன் காணப்படும் எரிமலை கேடய எரிமலை. ஸோ இதற்கு உதாரணம் மவுனலோவா எரிமலை ஹவாய் தீவு. உலகின் எரிமலை வெடிப்புகளும் புவி அதிர்வுகளும் அதிகம் நடைபெறுவது புவித்தட்டுகளின் விளிம்புகளில். நெருப்பு வலயம் என அழைக்கப்படுவது பசிபிக் பெருங்கடல். உலகின் அதிகமாக புவி அதிர்வுகளும் எரிமலை வெடிப்புகளும் நிகழும் தீவிர மண்டலமாக உள்ளது பசிபிக் பெருங்கடல் பகுதி. புவியின் திடமான தன்மை கொண்ட மேல்புற அடுக்கை டேஷ் என்று அழைக்கின்றோம் புவி மேலோடு. புவியினுள் உருகிய இரும்பை கொண்ட அடுக்கை டேஷ் என்று அழைக்கிறோம் கருவம். பாறை குழம்பு டேஷ் காணப்படுகிறது கவசத்தில். புவி தட்டுகளின் நகர்வு டேஷ் ஆற்றலை வெளிப்படுத்துகிறது வெப்ப ஆற்றல்.